ஒரு ஜோதிடர் என்பவர் வரும் வாடிக்கையாளர்களில் யாருக்காவது எப்போதாவது லக்கணத்தில் தவறு இருப்பதை கண்டுபிடித்து திருத்தி பலன் சொல்வது என்பது வேறு. அப்படி அல்லாமல் ஒரு சில ஜோதிடர்கள், பிரபலமானவர்கள் உட்பட, வரும் வாடிக்கையாளருக்கு பலன் சொல்ல ஆரம்பித்து ஜோதிடர் சொல்லும் பலனில் கஸ்டமருக்கு கஷ்டமாக இருந்து, சார் இது எனக்கு பொருந்தி வரலையே, அப்படி எதுவும் நடக்கலையே என்று சொன்னால் அடுத்தது அந்த ஜோதிடர் சொல்வது, அப்போ உங்கள் லக்னமும் தவறு, நீங்கள் கொடுத்த நேரமும் தவறு, உங்கள் லக்னம் இது, உங்கள் லக்னம் அது என்று சொல்லி அந்த கஸ்டமர் சொல்லும் விஷயத்திற்கேற்ப லக்னத்தை ஃபிக்ஸ் செய்து விடுவார். இதுவே அந்த ஜோதிடருக்கு வாடிக்கையானால் அந்த ஜோதிடரிடம் தவறு அல்ல, ஜோதிடரின் ஜாதகத்தில்தான் உள்ளது. சந்திரன் ராசியை குறிப்பது போல சூரியன் லக்னத்தை குறிக்கிறது. இப்படி லக்னத்தை மாற்றும் ஜோதிடர்களின் ஜாதகத்தில் சூரியனையோ சூரியனுடைய வீட்டையோ 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டிருப்பார். 8ஆம் அதிபதியின் காரகத்துவங்களில் சில மாற்றி புரிந்து கொள்வது அல்லது மாற்றுவது. வாடிக்கையாளர் எனும் 7ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் இடம் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் சூரியனுக்கும் 7ஆம் அதிபதிக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கும். அந்த ஜோதிடரின் லக்னாதிபதிக்கும் நேர்முக அல்லது மறைமுக பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அத்துடன் புத்திஸ்தானாதிபதி எனும் 5ஆம் அதிபதி நல்ல வலுவுடன் இருப்பார். இந்த 5ஆம் அதிபதியுடன் சூரியன் செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டு இருக்கும். இந்த 5ஆம் அதிபதியுடன் தொடர்பு கொள்ளும் சூரியனும் செவ்வாயும் தான் சொல்வதுதான் சரி என்ற மனநிலையை அவருக்கு ஏற்படுத்தும். அதில் பிடிவாதமாகவும் இருப்பார். இதில் 6ஆம் அதிபதி பங்கும் சனியின் பங்கும் உண்டு. சனி என்பவர் சந்தேகத்துக்குரியவர், 6ஆம் இடமும் சந்தேகத்துக்குரியது. ஆக 7ஆம் அதிபதியுடனும் சூரியனுடன் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களின் தசாபுத்தி நடந்தாலும் இவர் வரும் வாடிக்கையாளர்களில் பலருக்கு லக்னத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆனால் கடைசி வரை இவருக்கு ஏன் மாற்றுகிறோம் என்ற உண்மை புரியாது. விதி வழி பயணம்.